தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, எல்லா நேரங்களிலும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். எசேயால வாசிக்கிறோம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீர்தான். ஆண்டவருக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது பாருங்க. பல நேரங்களிலே சொல்லுகிறேன், எங்களுக்காக எல்லாத்தையும் நீங்க தான் செய்து விட்டு வருகிறீர்கள். 13வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மையா அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். பாருங்க சொல்லுகிறான், இவ்வளோ காலம் வேறே ஆட்களுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தோம், வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டு கொண்டு இருந்தார்கள் சொல்லுகிறானா, எங்களுக்காக எங்கள் கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிறவர் நீர்தான், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படும் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இவ்வளோ காலம் ஓடிட்டேன், இவ்வளோ காலம் என்ன செஞ்சுட்டேன், ஆட்களை நம்பி அதிகாரங்களை நம்பி எல்லாத்தையும் நம்பி ஓடிட்டேன். ஆனால் உணர்ந்து கொள்ளுகிறேன், நீர்தான் எங்களுக்காக எங்கள் கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிறீர், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து. ஏன்னா சுயமாய் நடக்கிற அனுபவங்கள் ஏசாயா 50 வாசிக்கிறோம். 10வது வசனமும் 11வது வசனமும் சொல்லுகிறது. பாருங்க சொல்லுகிறான், சுயமா ஒரு வெளிச்சத்தை நீயே உண்டாக்கி நீயே என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். ஆனா சொல்லுகிறான், அந்த வெளிச்சம் வாழ்க்கையில வேதனையை தரும். தேவனை சார்ந்து வாழ்கிற போது தேவன் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், தேவன் உன் பாதையில வெளிச்சத்தை கொடுக்கிறார். இவர் சொல்லுகிறான், சுய முயற்சிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுயமா தீர்மானம் பண்ணி நீயா ஒரு அக்கினியை கொளுத்தி நீயா ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி இதுதான் தேவன் என்று சொல்லி அந்த பாதையில நடக்கிற போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படி இருப்பீர்கள், வேதனையில் இருப்பீர்கள். ஆசாவை பார்த்து அதுதான் சொன்னா, நீ இப்படி சுயமாய் தீர்மானம் எடுத்தபடினாலே இது முதல் என்ன செய்வாய், உனக்கு யுத்தங்கள் வரும். அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனை சார்ந்து கொள்ளுகிறதுல தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ பிள்ளைகளாய் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அவரை சார்ந்து கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்வு எப்படி மாறுகிறதா, ஒரு பெரிய வெற்றி உள்ள வாழ்வாய் மாறுகிறது. இங்கே ஒரே ஒரு நபரை காண்பிக்கிறேன். என்னோடு கூட உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார், கிச்சலி மரத்தின் கீழ் உம்மை எடுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். கர்த்தருக்கு மகிமை உண்டான. நல்லா கவனிங்க, அந்த முதல் பகுதி சொல்லுகிறது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிறவள். ஆண்டவருக்கு மகிமை உண்டான. பாருங்க, நேசர் மேல் சார்ந்து கொள்ளுகிற அனுபவம், அவருடைய தோளின் மேல் சாய்ந்து கொள்ளுகிற அனுபவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாங்க. சுலமித்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு மணவாளன் மணவாட்டி என்கிற உறவில அங்கே தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு பாருங்க, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற, அவரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம். இது என்னன்னா, அவரை மாத்திரம் நம்பி. யோவானை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, அவன் என்ன செய்தானா, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். எப்போதும் அவர்தான், எப்போதும் அவர்தான், அவரை சார்ந்து வாழுகிற ஒரு அனுபவம். ஏன்னா இந்த அனுபவம் என்ன செய்யும் சொன்னா, நமக்குண்டான எல்லாவற்றிலும் பாருங்க. இந்த உன்னத பாட்டு 8:5 நீங்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது அங்கே பார்க்கிறோம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுது. பாருங்க, நீங்க அவர் மேலே சார்ந்து கொள்ளுகிற போது, அவர் மாத்திரன்னு சொல்லி அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளுகிற போது அவருடைய கரம் என்ன செய்யுமா, ஒரு பெரிய பாதுகாப்பின் கரமாய் மாறுகிறது.